மாதவா அப்படின்னு சொல்லுங்க. மாதவா என்னுடைய மனைவிமார்களை பார்த்தாயா? அவன் பார்த்தங்க. ஆனா பக்கம் போறதுல பாத்ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. அவருடைய பணிவை பார்த்தாயா? சத்தியமா பார்த்தேன். ஆண்டவர் கள்ள பெருமாள் என்று சொல்லி மன்னவர் வந்தார். ஏன்னா ஒரே மூட்டை தான் 3 பேர் அழைச்சின்னு வந்தான். பாரு, உன் கூட்டுக்காரி அழைச்சின்னு வந்தா சரி, உன் மகளை அழைச்சின்னு வந்தா சரி, என்னாத்துக்கு உன் பேத்தி அழைச்சின்னு வந்துக்கிறேன். எனக்கு மனைவிமார்கள் 8 மொத்த ஸ்திரீகள். 8 பேர் எனக்கு பொண்டாட்டிங்க. பொண்டாட்டி மாறு. அப்பனா உனக்கு 16 இருக்குது. 8 பேருடா. ஆமா, 8 2 16 இல்லையா? 16. உனக்கு பொண்டாட்டி மாறு எத்தனை? எனக்கு மனைவிமார்கள் 8 பேர் மொத்த ஸ்திரீகள். அப்ப 8 பேர்னா ஒரு மனைவிக்கு 2 மாறு. எல்லாரும் ஆதாரம் பண்ணி ஓடாடி வந்து பாயக்கப்படுத்த படிக்கிறா. மங்கை மகாரா ஆசையாய் வாழ்வாய். மன்னவர் என்று சொல்லி மரியாதை உடனே என்னுடைய பாயத்தை வடிந்தபடியால் என்றென்றைக்கும் தீர்காசமாக வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுடைய கணவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆமா, நான் செய்த புண்ணியங்களில் ஒன்று. தாலியா
இன்று தினத்தில் எதற்காக அழைத்திருக்கிறீர்கள்? நான் இங்க போறேன். ராதா ருக்மணி இன்று தினத்தில் உங்களை அழைத்திருக்கிற காரணம் அவனுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? அவனுக்கு மாலை கட்டி எனக்கு கண்ணு தெரியலனா கூட பரவாயில்ல. ஒரே முட்டா 3 பேர் வர சொல்லிக்கிறானே. அது எங்க திறமை? அவன் உனக்கு திறமை இல்ல, அவன் திறமை பத்தி எனக்கு தெரியும். அவன் நாது வர சொல்லிப்பான். என்ன இன்று தினத்தில் உங்களை எதற்காக அழைத்திருக்கிற தெரியுமா? நேற்றோடு 17 சண்டை முடிந்து விட்டது. முடிஞ்சிட்டோம். எங்க பாப்பா தான் கரெக்டா கேமராமேன்.